வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு என்ன கதைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாம்பு பிரச்சனை ஒன்றுக்கும் அண்ணா சரியாக ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று இன்றைக்கு வச்சுது. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எனக்கும் நானும் அது எதிர்பார்த்தேன். அண்ணா வந்து எப்பேண்டான ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது என்று சொன்னால், அந்த மீட்டிங்கில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வச்சே ஆகுமெண்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க கதைப்போம். பாம்பு சம்பந்தம் கதைக்கிறதுக்கு அந்த பாம்பு சம்பந்தமா கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? இல்ல அது என்னண்டா, ஏற்கனவே வழக்கு போட்டு நீதிமன்ற தீர்ப்புலயே கிடக்குது. நான் அந்த காணி இங்க காணி துப்புரவாக்கினா அந்த காணியை போய் நான் துப்புரவாக்கி அது வழக்கு போட்டு நீதிமன்றம் வந்து நம்ம அந்த இதை பார்க்கல. கிட்டத்தட்ட 20 பேனை பின்பக்கத்தால தரைச்சு பின்பக்கத்தால வேதி எல்லாம் உடைச்சு அவரை ஒரு ஆளை பிடிச்சு முல்லைத்தீவுல பிடிச்சு அவரை வழக்கு போட்டு இப்ப வழக்கு நடந்து கொண்டு இருக்கு. அப்ப நீங்க திடீர்னு வந்து என்ன பாம்பு பாம்பு வந்து நான் போய் துப்புரவாக நீதிமன்றம் அப்படி தெரியாத கூடாது. ஆனா போட்டு அதுக்கு பெரிய நானே வேணுமென்று பிளான் பண்ணி அனோண்டா வளர்த்து ஊருக்குள்ள விட்டு கொண்டு மாதிரி இல்ல நீங்கள் வீடியோ போட்டு இந்த பிரதேச சபையிட்ட கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. இல்ல அந்த மெம்பருக்கு அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நான் பொதுவா மெம்பர்ஸ் எல்லாமே தகவல்களை வட்டாரம் தெரியும். வெளிப்படையா இது எந்த காணி எந்த நம்பர் ஊடகத்துக்கே தெரியும். கோல் பண்ணி உங்களோட காணி 10,000 இருக்குன்னு ஒரு வசனம் வரைக்கும் சொல்லி எனக்கு சும்மா ஆளாளுக்கு வீடியோ போடணும் பண்றதுக்காண்டி எனக்கு மாதிரி உழைப்பு தான். நானும் இந்த யூடியூப்ல பதில் சொல்லுவேன். ஆனால் ஒரு கேட்டுக்கலாம் அது வழக்குல இருக்கிற காணி நல்லா கோர்ட்ல வழக்கு நம்பர் வேணும்னு சொல்லலாம். அப்ப நீங்க ஒரு வசனம் என்னோட பெரிய சபை கேட்டுக்கலாமே. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்ன செய்து இல்ல அதுலயும் வந்து அந்த மெம்பர் தான் நான் கோரிக்கை விட்டவா திருப்பியும் பாம்பு 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 அப்ப இதை பிளானுக்கு நான் தான் பாம்பு வியாபாரம் போட்டோ தயவு செய்து ஏதாவது இந்த அட்ரஸுக்கோ இந்த போன் நம்பருக்கோ கால் பண்ணி சொல்லுங்க. அது நீதிமன்ற வழக்குல இருக்கிறபடியா அதுல நான் போய் துப்புரவாக்கினா இவன் இளவால ஓய்சி இருக்கிற இளவாண்டு ஓய்சின்னா தானே ஒரு மாதம் ಈಗ ನಡುವದಾಳದಿನ ಅಭಿರಮ ನಡುವದಾಳದಿ ಮಮ್ಮ ನಡುವದೆ ಮೇಗದ ಏನಿತ ಈಗ ನಡುವ ತೀರ್ಥ ಆ ವಸನ ಪವರ್ನಾಮಿ ಮಲ್ಲಾಗಂ ಮೇಕಿಂಗ್ ಏನಿತ ಮತ මගේසා කියලා දිනවා මේ නඩුව ඉවර වෙනකන් අත දාන්න එපා ලෑන්ඩ් එක කියලා. ඒ නිසා දැන් ඒක මේ අවුල් වෙලා තියෙන ලෑන්ඩ් එක ක්ලීන් නැතුව තියෙන්නේ. எனக்கு நீங்கள் நான் இப்ப இன்றைக்கு மோஷன் போட வரைக்கும் நான் மோஷன் போட இல்லாத நான் நீதிமன்ற கட்டளை எடுத்தா துப்புரவாக்கி வரும். எனக்கு அதுல ஒரு பிரயோசனம் இல்லை. அது நான் உடனே துப்புரவாக்கி வரேன். நான் நீதிமன்ற கட்டளை ஒன்று எடுப்போம். நான் அந்த காணிக்கல மற்ற எல்லாருக்குமே நாங்கள் கட்டாயம் நோட்டீஸ் சொல்றோம். நாங்கள் என்னடா அது செய்யறோம். நான் போய் திருப்பி போய் பார்த்தேன் ஒட்டி இருக்கிறீங்களான்னு ஒட்டவும் இல்லை. இல்ல நாங்கள் ஓய்சி சொன்னா அவர்கிட்ட சொல்லி அது ஒட்டுப்படையில. ஆனா உண்மையில எல்லாருக்கும் நாங்க தான் செய்யறோம். மெம்பர்ஸ் கடையை ரிக்வெஸ்ட் இருந்தா கடையை செய்யறோம். என்ன தெரியும் தெரியும். அப்ப நீங்க எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டரோ இல்லாட்டி ஒரு லெட்டர் ஒரு வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கலாமே ஒபிஷியலா. ரெண்டு வரைக்கும் அனுப்பிடல நீங்க நாங்கள் ஓய்சியில சொல்லி நாங்கள் இந்த வரைக்கும் ஒரு வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கலாம் தானே மெனச்சார்ஜ் படி. டாக்டர் உங்களோட காணிக்கல பாம்பு நிக்குதுன்னா நானா வந்து அடிச்சிருப்பேன். இல்ல நீங்க கவர்மெண்ட் அவமானப்படுத்துறதுக்கு என்ன கவர்மெண்ட் செய்யற மாதிரி இல்லை. அது பழக்கம் இருக்கின்றதால நான் அதை செய்யலாம் கிடக்கு. நான் மோசம் போட்டு செய்து ஓகே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே அதில் பாருங்க, அண்ணா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோக்கு இருக்கு நம்மோண்டு. அண்ணா கேட்குது சரி நோட்டீஸ் ஒட்டினீங்களோ இவ்வளவு நாளைக்கும் இல்லை. ரெண்டாவது பிரச்சனை ஃபோன் இருக்குது தானே, ஃபோன் எடுத்து ஒரு தகவல் தெரிவிச்சனீங்களோ இந்த வீடியோக்களில் போட்டு அசிங்கப்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அண்ணா ஒரு தெளிவான ஒரு கருத்து வச்சுது. மற்றது அந்த 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 கிராமத்து ஆக்கள் வந்து இதை செய்த மாதிரியும் இல்லை. அண்ணாக்கு அது தெளிவாக தெரியுது. அப்போ அண்ணா வந்து வெகு விரைவில் அந்த கிராமத்து மக்களை ஒரு சந்திச்சு அதுக்கு இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவு ஏன்னு சொன்னால் வழக்கு நடக்கக்குள்ளே காணிகளுக்குள்ளே போகல. அதை தான் நான் அதில் சொன்னது. அதோட என்னென்னு சொன்னால் இந்த 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 பிரதேச சபை இதுகளில் இருக்கிற வேலுக்கு வந்து இப்போ அந்த 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 புதுசாக முளைச்ச காளான்கள் மாதிரி பக்கண்டா வேலுக்கு அந்த எவனை இங்கே போய் சுரண்டி பார்க்கணுமன்ற ஒரு இது அவையில் ஏன் செய்த வேலைன்றதும் தெரியும். அண்ணா வந்து ஒருக்கா பேசினது அவையில் வந்து அப்பைக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன், நான் பெண்களை பேசாதேங்கண்ணான்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த எருமைகள்கிட்ட குணம் தெரிஞ்சால் அந்த பேசி இருக்குது. அப்போ அதை நான் யோசிச்சு பார்த்தேன். அதையும் யோசிச்சு பார்த்தேன். ஓகேண்ணா நன்றி அண்ணா. அந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பியல்ன்ட்டு நான் கனநாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னடா அண்ணா ஒரு மீட்டிங் கொண்டு வரைக்குள்ளே இந்த விஷயம் அண்ணா கதைக்கணும் என்று சொல்லி என் மனசில் ஒரு ஆசை இருந்தது. கதைச்சிட்டியால் நன்றி அண்ணா நன்றி. மற்றது இந்த 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 என்னென்னு சொல்கிறது, இப்போ குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே இந்த பிரச்சனை ஒன்று போகுதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் அப்போ அந்த வீடியோவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று அதுக்கும் வைக்கணுமண்ணா. அந்த நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, 5 பேருக்கிட்ட
உங்களை சந்திக்கணுமென்று ஆசைப்படுனோம். உங்களை சந்திக்கணுமாம், நேராக சந்திக்கணுமாம். அவைகளுக்கும் ஒருக்கா நீங்கள் ஒரு டைம் ஒன்று கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக டைம் ஒன்று கொடுத்தே ஆகணுமண்ணா. ஒருக்கா தயவு செய்து இந்த வீடியோ ஒருக்கா பாருங்கண்ணா. பார்த்துட்டு ஒருக்கா கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் அவைகள் நிறைய எவிடன்ஸ் ஆதாரங்கள் இருக்குது. உங்கள்ட்டான் தெரவணுமாம். தாங்கள் நேராக சந்தித்து கதைச்சி தெரவணுமென்று சொல்லி சொல்லணும். உங்களோட தொடர்பு கிடைக்க மாட்டேன்றதையும் அவையில் பயங்கர கவலையோட சொல்லணும். நானும் 2 தேரம் அடிச்சுனா உங்களோட ஒரு நம்பர் வேலை செய்யுது இல்லையா. அந்த பழைய எனக்கு வெளிநாட்டில் எந்த ஒரு நம்பர் ஒன்று அனுப்பி விட்டேன். அந்த நம்பர் வேலை செய்யலையண்ணா. இப்போ நீங்கள் எந்த நம்பர் வச்சுக்கிறீங்களா எனக்கும் தெரியல. ஒருக்கா தயவு செய்து உங்களோட ஃபோன் நம்பரை ஒருக்கா அந்த அவைகளுக்கு ஒருக்கா கொடுத்து அவைகள்ட்ட கிடக்காம் அடித்தா உங்களோட தொடர்பு கிடைக்குது இல்லையான்னு சொல்லி சரியாக கவலைப்பட்டு சொன்னவேல். அந்த 5 பேரும் இடவும் ஒரு அண்ணா எடுத்து கிடக்குது. நான் தூக்கி கதைக்கலைன்னு சொன்னால் இடவு நேரஞ்சல் எடுத்து கிடக்குது, தூக்கி நான் கதைக்கல. அப்போ குறைநிக்காமல் இருக்கா அவையண்ட பிரச்சனையும் இருக்கா. நீங்கள் இருக்கா கண்டிப்பாக கதைக்கணுமென்று நான் எதிர்பார்க்குறேன்னா என்ன சொல்லுங்க ஆமண்ணா. இப்போ நீங்கள் உண்மையிலே ஒரு மக்களுக்கானவர் அப்படி இருக்கேக்குள்ள உங்களை தேடித்தானேண்ணா மக்கள் வரும். கண்டிப்பாக அதை நான் அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக இதுகள் செய்தே ஆகணும். குறைநிக்காமல் அந்த ஒரு விஷயத்தையும் இருக்கா முடிச்சு கொடுங்க. மற்றது இந்த பாராளுமன்றங்களில் உங்களோட சத்தங்களை காணையில் பிரச்சனைகளை இதன்றதா இந்த பிரச்சனைகள் இப்போ இந்த நாட்டு நடப்பு பிரச்சனைகள் இதுகளை கொண்டு ஒன்றும் கதைச்ச மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே காண இல்லையா நான் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லாமல் இருக்குது. அதில் நீங்கள் குறை விடாதேங்க. அப்படி அந்த பிரச்சனைகளில் குறை விடாமல் கதையுங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். மற்றது நான் இப்போ ஒருக்கா நீங்கள் உங்கள் நிற்கிறேன் அறிஞ்ச உடனே ஒருக்கா நான் வருவேன். இப்போ எனக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். கண்டிப்பாக இருக்கா வருவேன். சந்திக்க போகிறேன். கன நாளைக்கு விடையிலாது, உங்களை பார்க்காமல் விடையிலாது. ஒருக்கா நேராக கதைக்கணும்னா நேராக கதைக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டீங்கள்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஒருக்கா வருவேன். கண்டிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறீங்களேன்னு தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஒருக்கா வருவேன். ஓகே, நான் நன்றி. உங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் போட்டு நான் இந்த வீடியோக்கள் பார்க்குற உறவுகள் அனைவருக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாங்கோ. சரி, நன்றி. ஓகே.